வணக்கம். வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போது நம்ம குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. ஸோ இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை நம்ம குறைக்கிறது. ஸோ இது நம்ம எப்படி பண்ணுவோம்? நான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பசங்க என்னால் முடியல, எனக்கு தெரியல, எனக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், முடிச்சிட்டாங்கன்னா வாவ் சூப்பர்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அது பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியை நம்ம ஜாஸ்தி பாராட்டுறதோ அதுக்கு ஒரு கவனம் நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களோட செல்ஃப் இமேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணக்கூடியது, வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் பேரையும் ஒரு பேப்பரில் ஒருத்தர் பேரே எழுதுறது. ஸோ அந்த மெம்பர் எது நல்லா பண்ணுவாங்க, எது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள்கிட்டேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு எதெல்லாம் நல்லா வரும், எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், இந்த மாதிரி ஒரு பேப்பர். இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டையுமே சில குறைகள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், ஐ எம் குட் அட், ஐ எம் பேட் அட்ன்னு இல்லாமல், எது எனக்கு நல்லா வரும், எது நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், எதில் நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற வார்த்தைங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஓகே இதில் நம்ம பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது குழந்தைங்களுக்கு புரியும். இன்னொரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணக்கூடியது, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க, சைக்கிள் ஓட்ட, ஸ்கேட்டிங் பண்ணுறது, ஒரு ஜிம் கிளாஸுக்கு போகிறாங்க, ஸ்விம்மிங்க்கு போகிறாங்க, எதுவாக இருந்தாலும் எங்கே ஆரம்பித்தாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எவ்ரி 4 டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஃபோட்டோகிராஃபை எடுத்து அவங்களுக்கு அந்த ப்ரோக்ரெஸ்ஸை காமிங்க. ஸோ அது அவங்களோட செல்ஃப் இமேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்.